إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாடுவனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி வைத்து அதன் மூலமாக மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தை இறக்கி அதன் மூலமாக மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்கள் எப்படியாவது நேர்வழி பெற்று சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தில் அவர்கள் நுழைய வேண்டும், அந்த நோக்கத்திற்காகவே அவன் பல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி வேதமாக அல் குர்ஆனை இறக்கி மனிதர்கள் இந்த குர்ஆனை படித்து இந்த குர்ஆனை ஆய்வு செய்து இந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி அமல் செய்து அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். ஆக அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை வேதத்தை இறக்கி இருக்கின்றான் என்பதை நாம் குர்ஆன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனை எந்த மாதத்தில் இறக்கினான்? இந்த திருக்குர்ஆன் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது என்பதை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றான். இந்த ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதத்தில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. இது எதற்காக இறக்கப்பட்டது? உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக,
மனிதர்கள் இந்த குர்ஆன் மூலமாக நேர்வழி பெற வேண்டும். ஆக இந்த குர்ஆனை மூலமாக எப்படி நேர்வழி பெற முடியும்? மனிதர்கள் இந்த குர்ஆனை படித்தால்தான் நேர்வழி பெறுவார்கள். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த குர்ஆனை படிப்பதற்கும் இந்த குர்ஆனை ஆய்வு செய்வதற்கும் நமக்கு அறிவுரையாக கட்டளையிடுகின்றான். நீங்கள் இந்த குர்ஆனை படித்து பாருங்கள், இந்த குர்ஆனை ஆய்வு செய்து பாருங்கள், இதில் என்னென்ன செய்திகள் இருக்கின்றன, இந்த குர்ஆனை படிப்பது மூலமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கின்றன, இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் என்று உங்களுக்கு தெரியுமா, இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு அருளப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு அழகான வேதம் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும், ஜாஅத்கும் மௌஇதா, மௌஇதா என்றால் அறிவுரை, அந்த அறிவுரை அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டியிருக்கின்றான். இந்த குர்ஆன் இருக்கின்றதே ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. இந்த குர்ஆனை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இதில் உங்களுக்கு எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன அதை அல்லாஹ் அறிவுரையாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமாகவும் இருக்கின்றது. நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு குரோதமும் எவ்வளவு பொறாமைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன, நாம் எவ்வளவோ தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்றோம், எவ்வளவு தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் போக்குவதற்கு ஒரு நிவாரணமாக இந்த குர்ஆன் இருக்கின்றது, இது ஷிஃபாவாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டு வஹுதம் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது உண்மையான முஃமின்களுக்கு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளுக்கு அது ஒரு நேர்வழியாக அருளும் இருக்கின்றது, ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் இந்த குர்ஆனை எப்படி அணுகுகின்றோம், இந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கின்றன, நாம் இந்த குர்ஆனை ஓதுகின்றோம், இதன் மூலமாக நாம் பலன் அடைந்தோமா, இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு என்ன நேர்வழி கிடைத்தது, இந்த குர்ஆனை நாம் எப்படி அணுகி கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே முஸ்லீமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வீட்டில் இந்த குர்ஆன் எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு மூடப்பட்ட ஒரு வேதமாகத்தான் இருக்கின்றது. குர்ஆன் இருந்தால் பரக்கத் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. குர்ஆனை மூடி ஒரு துணியில் மூடி வைத்து வீட்டில் வைத்து விட்டால் பரக்கத் வராது. இந்த குர்ஆனை ஓதினால் தான் பரக்கத் கிடைக்கும். இந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும்? சஹாபாக்களை சிந்தித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கும் போதெல்லாம் நடுங்கி போய்விடுவார்கள். குளிர்காலமாக இருந்தாலும் கோடை காலமாக இருந்தாலும் வஹி இறங்கும் போது அவருடைய உடம்பில் இருந்து வேர்வை அப்படி சுரக்கும், அந்த அளவிற்கு நடுங்கி போய்விடுவார்கள். ஏன்? இந்த குர்ஆனுடைய வசனம் அப்படிப்பட்ட ஒரு வசனமாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் சம்பந்தமாக நமக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு அமானா என்று சொல்லி காட்டினார். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், இந்த அமானிதத்தை நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தோம் தெரியுமா? யாரிடம் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் தெரியுமா? அலஸ் ஸமாவாத், வானவர்கள் வானத்தின் மீதும், வல் அர்த் பூமியின் மீதும், மலைகள் மீதும் கொடுக்கும் பொழுது ஃபஅபைனா யஹ்மில்னஹா, அந்த வானமும் பூமியும் அதை எடுப்பதில் நடுங்கிவிட்டன. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம் கட்டளைகளான அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோம். இதை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை சுமந்து கொள்ள அவை மறுத்துவிட்டன. அதை சுமந்து கொள்வதில் அவர்கள் மறுத்துவிட்டன. அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டன, அஞ்சின, பயந்தன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆனால் மனிதன் என்ன செய்வான்? இன்சான், அதை சுமந்தான். மனிதன் மட்டும்தான் என்ன செய்தான்? இந்த குர்ஆனை சுமந்தான். நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்பவனாகவும் அறிவில் இல்லாமல் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன், எதற்காக இப்படி சொல்ல வேண்டும்? மனிதன் புரியாமல் இந்த குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கின்றான். இன்று எத்தனை மாணவர்கள், எத்தனை மனிதர்களுடைய உள்ளங்களில் குர்ஆன் இருக்கின்றன, எத்தனை மனிதர்கள் சிறிய சிறிய சூறாக்களை மனனம் செய்து வைத்திருக்கின்றார்கள்.
உண்மையாகவே அதனுடைய அர்த்தங்களை புரிந்து மனனம் செய்து வைத்திருக்கின்றார்களா? இல்லை. அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொண்டு மனனம் செய்திருக்கின்றார்களா? இல்லை. இது ஒரு நன்மை, குர்ஆன் மனனம் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தில் அவர்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த குர்ஆனை விளங்கினார்கள் என்றால், அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிந்தார்கள் என்றால் நிச்சயமாக நடுங்கி போய்விடுவார்கள். வானங்களும் பூமியும் எப்படி நடுங்கின பயந்தன் என்று சொன்னதோ அதே போல மனிதர்களும் என்ன செய்து விடுவார்கள்? நடுங்கி விடுவார்கள், பயந்து விடுவார்கள். எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கலாம். இந்த குர்ஆனை படித்து இஸ்லாத்தில் வந்தவர்களை நாம் பார்க்கலாம். குர்ஆனை வெறும் அரபியில் படித்து வந்தார்களா? குர்ஆனை வெறும் அப்படியே படித்து விட்டு வந்தார்களா? இல்லை. உண்மையான அர்த்தங்களை படித்து எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நஜாசி மன்னர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூர தாஹாவுடைய சூர மரியமுடைய வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். ஓதி காட்டும் பொழுது அந்த அர்த்தத்தை புரிந்த அந்த நஜாசி மன்னர் உடனே கண்ணீர் வடிந்து அழுகின்றார். ஏன்? இந்த வசனத்தில் எங்களுடைய அன்னை மரியமை பற்றி சொல்லப்படுகின்றதே, எங்களுடைய அன்னை மரியம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்? எதற்காக? இந்த யூதர்கள் அன்னையை ஒரு விபச்சாரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விபச்சாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு எப்படிப்பட்டவர் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டினார். அதை கேட்ட உடனே அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனுடைய வேதம், இந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கின்றதை மனிதர்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இன்று மனிதர்களாக, முஸ்லிம்களாக நாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த புனிதமான குர்ஆனை நாம் ஒழுங்காக ஓதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை கேளுங்கள், குர்ஆன் படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் என்று ஆர்வம் ஊட்டி அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது கூறியிருக்கின்றான், وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ. இறை தூதர் மீது இறக்கி அருளப்பட்ட இவ்வேதத்தை அவர்கள் கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்துடைய வசனங்கள் இறக்கப்படும் பொழுது அதை இவர்கள் கேட்கின்றார்களே, இவர்கள் கேட்கும் பொழுது உண்மையாகவே உண்மையான முஃமின்கள் அதை அப்படியே செவி சாய்க்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீர்களிலிருந்து கண்ணீர் வடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அவர்கள் அதை கேட்டவுடன் அவர்கள் சொல்லுவார்கள், யகூலூன ரப்பனா ஆமன்னா, அவர்கள் கூறுவார்கள், நிச்சயமாக எங்களுடைய இறைவன் மீது நாங்கள் ஈமான் கொள்கின்றோம், நாங்கள் இதன் மீது சாட்சியாக இருக்கின்றோம் என்று எங்கள் சாட்சியாளர்களை எழுதி வைப்பாக என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். ஏன்? எதற்காக? குர்ஆனுடைய அர்த்தங்களை புரிந்து அவர்கள் கேட்டார்கள். உண்மையான முஃமின்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது அழுவார்கள். அவர்களுடைய கண்ணீர் வடியும், அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும், கண்ணீர்களின் மூலமாக சாட்சியம் சொல்லுவார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள், அப்படிப்பட்ட முஃமின்கள், நல்லடியார்கள், இமாம்கள்லாம் வாழ்ந்த காலம் அவர்கள் எல்லாம் எப்படி குர்ஆனை கேட்டார்கள்? இன்று நாம் குர்ஆனை கேட்பதற்கு வருவதில்லை, குர்ஆனை ஓதுவதற்கு முன் வருவதில்லை. குர்ஆனை சர்வசாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு புத்தகமாகத்தான் ஆக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்கள் சொல்லி காட்டியிருக்கின்றான். இது ஒரு அழகான வேதம், இது நேர்வழி காட்டக்கூடிய வேதம், இது அருள் நிறைந்த வேதம் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு பல இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வினுடைய இந்த ரமலானுடைய மாதம் முக்கியமான ஒரு மாதம், ஒரு பரக்கத்தான ஒரு மாதம். இது பரக்கத் நிறைந்த அருள் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காகவும், நன்மைகள் அதிகமாக சேகரிப்பதற்காகவும், தான தர்மங்கள் அதிகமாக வாரி வழங்குவதற்காகவும் மனிதர்கள் பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமல்கள் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை எப்படி ஓத வேண்டும்? ஒரு குர்ஆனை வெறும் அரபியில் மட்டும் ஓதுவது அல்லாமல் அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் நாம் புரிந்து ஓதினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதன்படி நமக்கு வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியவனாக இருக்கின்றான். குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி செயல்படக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் பள்ளிவாசலில் சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அங்கே பள்ளியில் திண்ணையில் சில சஹாபாக்களை பார்த்துவிட்டு அந்த சஹாபாக்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களுக்கு சிவப்பு நிறம், அதாவது ஒரு பெண் ஒட்டகம் கிடைத்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளோ அதிகமான சிறப்பாக இருக்கும், ஒரு சிவப்பு நிறம் ஒட்டகம், பெண் ஒட்டகம் கிடைத்தால் அது எவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலை நேரத்தில் நீங்கள் குர்ஆனுடைய ஒரு வசனங்கள் ஓத மாட்டீர்களா, 2 வசனங்கள் ஓத மாட்டீர்களா, 3 வசனங்கள் ஓத மாட்டீர்களா, ஒரு வசனம் ஓதினால் ஒரு சிவப்பு ஒட்டகம் உங்களுக்கு கிடைக்கும், 2 வசனம் ஓதினால் 2 சிவப்பு ஒட்டகம் போன்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைவிட சிறந்தது என்று இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவதன் மூலமாக காட்டினார்கள். ஏன் காலையில் மனிதர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது சிவப்பு நிற ஒட்டகத்தை தான தர்மம் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த அளவிற்கு அதிகமாக அல்லாஹ் என்ன அதை விட அதிகமாக நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான், அதை விட அதிகமாக நன்மைகளை தருவான் நீங்கள் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓத தெரியாதவர்களுடைய நிலையை பற்றியும், குர்ஆன் ஓத தெரிந்தவர்களின் நிலைகள் பற்றியும், குர்ஆன் ஓத தெரிந்து புரியாமல் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும் நமக்கு என்ன செய்திருக்கிறார், உதாரணமாக சொல்லி காட்டினார்கள். குர்ஆன் ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது எப்படிப்பட்டது தெரியுமா, எலுமிச்சை பழை போன்றதாகும். ஒரு மனிதன் குர்ஆனை நன்றாக ஓத தெரிந்த ஒரு நல்லவனாக இருக்கின்றான், ஓதுகின்ற நல்லவனின் எலுமிச்சை பழை போன்றதாகும். அது எப்படிப்பட்டது என்றால் அதன் சுவையும் நன்றாக இருக்கும், வாசனும் நன்றாக இருக்கும். நல்லவனாக இருக்கின்றான், குர்ஆன் ஓத தெரிந்தவனாக இருக்கின்றான், எலுமிச்சை பழத்தை வைத்து உதாரணமாக காட்டினார்கள். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் நல்லவராக இருந்து ஓதாமல் இருக்கின்றார்களே, அதாவது நல்ல மனிதராக இருந்து குர்ஆன் ஓத தெரியவில்லை, அவருடைய உதாரணம் எப்படிப்பட்டது தெரியுமா, பேரிச்சம்பழத்தை போன்றது. அதன் சுவை நல்லதாக இருக்கும், ஆனால் அதற்கு வாசனை கிடையாது. பேரிச்சம்பழத்திற்கு சுவைகள் இருக்கும், ஆனால் வாசனை கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தீயவனாக இருந்து கொண்டு ஒரு மனிதன் தீயவனாக இருந்து கொண்டு குர்ஆனை ஓது வருகின்றவனின் நிலை எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு மனிதன் பாவங்கள் செய்து கொண்டும் அநியாயம் செய்து கொண்டு இருக்கின்றான், அவனுக்கு குர்ஆன் ஓத தெரிகின்றது, அவன் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றான், அவனுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால் துளசி செடியின் உதாரணம் என்று சொன்னார்கள். ஏன் என்றால் அதன் வாசனை நன்றாக இருக்கும், துளசி செடியுடைய வாசனை நன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை கசப்பாக இருக்கும், அது கசப்பு நிறைந்த சுவையாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். நான்காவதாக குர்ஆனை ஓதாமல் இருப்பவரின் நிலை, குர்ஆனை ஓதாமல் அவன் தீமையை சுமந்து கொண்டிருக்கின்றானே அந்த மனிதனுடைய நிலை எப்படி தெரியுமா, இவனுடைய நிலை குமட்டிக்காய் போன்றது, அதனுடைய சுவையும் கசப்பாக இருக்கும், அதற்கு வாசனமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஹதீஸை முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய கலிமா ஷஹாதா சொன்ன அந்த மனிதர்கள் குர்ஆனை ஓதாமல் இருக்கின்றார்கள். இதில் எத்தனை மனிதர்கள், எத்தனை முஸ்லிம்கள் இன்று குர்ஆனை ஓதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? குர்ஆனை ஏன் ஓதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? குர்ஆனை ஓத தெரிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் ஓத தெரிந்தும் அதன்படி அமல் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு மனிதர்களை நாம் பார்க்கலாம். ஆக இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய உதாரணங்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துடன் நல்லவர்களே, இந்த உலகத்தில் நம்மளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்றால் எந்த நோக்கத்திற்காக நம்மளை படைத்திருக்கின்றான்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக நம்மளை படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை வணங்கி அவனை திருப்திப்படுத்தி அவன் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றானே அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்மளை படைத்திருக்கின்றான். அவன் அந்த நோக்கத்திற்காக நம்மளை படைத்திருக்கும் பொழுது நாம் அவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ, எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் ஆணையிடுகின்றானோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோமே என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றார். இன்று எத்தனை வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகின்றது? ஒரு காலம் இருந்தது மக்ரிப் தொழுகைக்கு பிறகு வீடுகளில் குர்ஆன் ஓதப்படும். பெண்கள் வீடுகளில் இருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? எத்தனையோ வீடுகளில்
வீடுகளில் டெலிவிஷன், டிவியுடைய சீரியல் சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. டிவி அதன் மூலமாக அவர்கள் பாட்டுகளையும் சீரியலையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். ஒரு காலம் இருந்தது, காலையிலும் மாலையிலும் நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களை அனுப்பி வைத்து குர்ஆனை ஓதுவதற்காக நாம் அனுப்பி வைப்போம். பிள்ளைகள் குர்ஆனை ஓதி கொண்டு வருவார்கள். அவர்கள் பள்ளிக்கூடம் செல்லும் போதெல்லாம் குர்ஆனுடைய ஓசைகளை, குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய கைகளில் மொபைல்கள் வந்ததற்கு பிறகு குர்ஆன் ஓதுவதற்கு அவர்கள் நேரம் எடுக்க மாட்டேங்கின்றார்கள். அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்கு முன் வர மாட்டேங்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் பெருமைக்காக குர்ஆனை மனனம் செய்வவர்கள் நாம் பார்க்கலாம். ஆனால் அதன்படி செயல்படுத்தக்கூடியவர்கள் நாம் பார்ப்பதில்லை. என் மகன் ஹாஃபிஸாக இருக்கின்றான், என் மகன் குர்ஆனை மனனம் செய்து விட்டான் என்று நாம் பெருமையாக பேசுகின்றோம். ஆனால் அந்த குர்ஆன் படி அவன் வாழுகின்றானா, அந்த குர்ஆன் படி அமல் செய்கின்றானா என்பதை நாம் கவனிப்பதில்லை. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பானே, குர்ஆன் உனக்கு நான் தந்தேன், உன்னுடைய உள்ளத்தில் நான் குர்ஆனை சுமக்க வைத்தேன், நீ அதன்படி செயல்படுத்தியா, நீ அதன்படி வாழ்ந்தியா என்று அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேள்வி கேட்பானே. அதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஹதீஸர் மூலமாக குர்ஆனுடைய அற்புதத்தையும் குர்ஆனுடைய சிறப்புகளையும் நமக்கு சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வீட்டில் சூரா பக்கரா ஓதப்படுகின்றதோ, யார் வீட்டில் சூரா பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடுகின்றான் என்று சொன்னார்கள். இன்று நம்முடைய வீட்டை நாம் மண்ணறையாக ஆக்கிவிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதகும் மகாபிர, உங்களுடைய இல்லத்தை மண்ணறையாக ஆக்கிவிடாதீர்கள், உங்களுடைய வீட்டை மண்ணறையாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்று பெரும்பாலான வீட்டில் மண்ணறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ குடும்பங்கள் பரக்கத்தில்லை, வெறும் சோதனையாக இருக்கின்றது, கஷ்டங்கள் நிரம்பி இருக்கின்றன, ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றார்களே. என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லை, அவர்களுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுவதில்லை. ஷைத்தான் நிரம்பி கிடக்கின்றான். ஷைத்தான் அந்த வீட்டில் இருந்து கொண்டு அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் சூரா பக்கராவை ஓதுங்கள், சூரா பக்கராவை முழுமையாக ஓத விடுங்கள், ஓதி வையுங்கள், ஓதுங்கள். ஓதினால் ஷைத்தான் உங்களை வீட்டை விட்டு விரைந்து ஓடிவிடுவான், அவன் அந்த வீட்டில் இருந்து அவன் ஓடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்று எத்தனையோ மனிதர்கள் குர்ஆன் ஓதுவதற்கு முன் வருவது கிடையாது. ஷைத்தான் நிரம்பி அந்த வீட்டில் பரக்கத் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதுவதினால் உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. நாளை மறுமை நாளில் குர்ஆனை ஓதுபவர்களுக்காக குர்ஆன் பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான் போன்ற சூறாக்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்யும். ஆக நீங்கள் குர்ஆன் ஓதுவதினால் நாளை மறுமை நாளில் இந்த குர்ஆன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த குர்ஆன் மூலமாக, இந்த சூறாவின் மூலமாக சொர்க்கம் நுழைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரமலானுடைய மாதம் புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டதின் காரணத்தை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையை நாம் குர்ஆனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்தது. எனி டைம் எந்நேரமும் அவர்கள் குர்ஆனாகத்தான் இருந்தார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குர்ஆன் சொல்லப்பட்டக்கூடிய செய்திகளை அப்படியே அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தஹஜ்ஜுத் தொழுகையில் அதிகமாக ஓதுபவராக இருந்தார்கள். குர்ஆனுடைய வசனங்களை அதிகமாக ஓதக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் ஆணையிட்டிருக்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், திலாவத் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல இமாம்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ரமலான் மாதத்தில் பகலில் ஆரம்ப பகுதியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள். ரமலான் மாத பகலில் ஆரம்ப பகுதியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். எப்பொழுது
ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பம் நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் சூரியன் உதயமாகும் வரை அவர்கள் என்ன செய்வார்கள்? குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரியன் உதயமாகிவிட்டால் அதற்கு பிறகு சிறிது நேரம் தூங்குவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. அதே போல இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய வணக்கங்கள் எப்படி இருந்தது என்றால், திருக்குர்ஆன் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எனி டைம் அவர்கள் தர்ஸை நிறுத்திவிட்டு, இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தர்ஸை நிறுத்தி விடுவார்கள். முழுக்க 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 குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுவார்கள். ஏனென்றால் இது குர்ஆனுடைய மாதம். இந்த குர்ஆனுடைய மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை மட்டும்தான் ஓத வேண்டும் என்று முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸ் பாடம் மற்றும் இதர மார்க்க கல்வியை விட்டு ஓய்வு பெற்று இவர்கள் முழுக்க முழுக்க திருக்குர்ஆன் மீது கவனம் செலுத்துவார்கள். திருக்குர்ஆனை ஓதுவார்கள், ஓதி கொடுப்பார்கள், மக்களுக்கு புரிய வைப்பார்கள், விளக்கத்தை அளிப்பார்கள். இப்படி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து கொண்டு அங்கு உள்ள மக்களுக்கு என்ன செய்வார்கள்? குர்ஆன் சம்பந்தமாக விரிவுரைகளை நகர்த்துவார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த ரமலானுடைய மாதத்தை அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் அளித்திருக்கும் பொழுது நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை வீணாக்கி விடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த குற்றங்களுக்கும் நாம் செய்த பாவங்களுக்கும் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். முக்கியமான ஒரு நேரம் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரும், சஹருடைய நேரம் இருக்கின்றது, மன்னிப்பு தேடக்கூடிய நேரம். அந்நேரத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம். அந்நேரத்தில் சஹர் முடிந்ததற்கு பிறகு உடனே தூங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. நாம் நம்மளுடைய உள்ளத்திற்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இறையச்சவாதிகளாக ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனை கேட்கும் பொழுதெல்லாம் அந்நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை விட அதிகமாக என்ன செய்வார்கள்? வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுத்து வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றானோ, எவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கின்றானோ, ஜக்காத் ஒரு பக்கம் கடமையாக இருந்தாலும் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் நாம் வாரி வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் வாரி வழங்கினோம் என்றால் இதற்குரிய கூலியை அல்லாஹ் அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கின்றார். ஆக நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்வதற்காக பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த பள்ளிவாசல் தொழுவதற்காக வருகின்றோம். இந்த மஹல்லாவாசிகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் அதிகமாக வாரி வழங்க வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல் நாளை மறுமை நாளில் இந்த பள்ளிவாசல் நமக்காக பரிந்துரை செய்யும். இந்த இடத்தில் நாம் தொழுகும் போதெல்லாம் நமக்காக பரிந்துரை செய்யும். அல்லாஹ்வுடைய வீட்டை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஜீனத்தக்கும் என்று அல்லாஹ்
இந்த குல்லி மஸ்ஜித் என்று சொல்லியிருக்கின்றான். ஆக நம்முடைய பள்ளியில் இன்னும் இடம் பற்றாக்குறையாக இருப்பதினால் விரிவாக்கம் செய்வதற்காக பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. ஆக உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த பள்ளிக்காக அதிகமாக வாரி வழங்கி அதனுடைய நன்மைகளை பெறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய இல்லத்திற்காக செலவு செய்கின்றானோ, அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்காக உதவி செய்கின்றானோ, மன் பனா மஸ்ஜிதன் இல்லா, அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளியை கட்டுவதற்கு அல்லாஹ் அந்த மனிதருக்கு சொர்க்கத்தில் வீட்டை கட்டி தருகின்றான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்காக பொருளாதாரம் தேவைப்படும் பொழுது நாம் வாரி வழங்க வேண்டும், அதிகமாக கொடுக்க வேண்டும். இன்னும் கஞ்சி காய்ச்சுகின்றார்கள், நோன்பாளிகளுக்காக கஞ்சி காய்ச்சி கொடுக்கின்றார்கள், அதற்கும் பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. அதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து வாரி வழங்கி அதனுடைய நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் அதிகமாக வாரி வழங்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது, அந்த நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமாக நியாமத்களை கொடுத்திருக்கின்றான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான். இதற்கெல்லாம் நாளை மறுமை நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி கணக்கிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? தப்பித்து விடலாம் என்றால் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அதற்கு ஒரு கூலி அதிகமாக தருவான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் நியாமத்தாக அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இம்மையிலும் மறுமையில வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஹு யஸ்தஜிப் லக்கும் வ லதிக்ருல்லாஹி அக்பர்.